நாம் மீண்டும் இணைவது சிக்கனம் சேமிப்பு செல்வம். நிதி நிர்வாகம், சேமிப்பு, முதலீடு, வருமான வரி தொடர்பான நேயர்களின் சந்தேகங்களுக்கு இந்த பகுதியில் விளக்கம் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதற்காக பல நேயர்கள் மின்னஞ்சல் மற்றும் கடிதத்தின் மூலம் கேள்விகளை அனுப்பி வருகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நமது புதுக்கோட்டை நேயர் மல்லிகா கேட்டுள்ள கேள்விக்கு பதில் இடம்பெறுகிறது. அதற்கு மூத்த வங்கியாளர் திரு கோபாலகிருஷ்ணன் தொலைபேசி வழியே பதில் அளிக்கிறார். வணக்கம் சார். வங்கிகளுக்கு இடையில் பணப்பரிமாற்றம் செய்ய நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் அப்படின்னு 2 முறைகள் இருக்கிறதா கூறப்படுது. அவற்றில் எதில் பணப்பரிமாற்றம் செய்யறதுல கட்டணம் குறைவாக இருக்கும் அப்படின்னு புதுக்கோட்டையிலிருந்து நம் நேயர் மல்லிகா கேட்டிருக்காங்க. இது பத்தி விளக்கமான சொல்லுங்க. 2 வித பணங்களை அனுப்புவதற்கான வழிகள் உள்ளன. அது ஒன்னு ஆர்டிஜிஎஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிஜிஎஸ் என்பது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் ஆகும். இன்னொன்னு என்இஎஃப்டி, நெஃப்ட், நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்பர் ஆகும். இரண்டுமே மிக மிக துரிதமாக பணத்தை ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு அனுப்புவதற்கான சாதனங்கள். ஆர்டிஜிஎஸ் சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உடனடியாக அன்றைய தினமே ரியல் டைம்ங்கிறதுக்கான பொருளே என்னன்னா, இந்த நிமிஷமே இந்த நொடியே அந்த ஊருக்கு போயிடும். மற்றபடி அந்த சம்பந்தப்பட்ட நபருடைய கணக்கிலேயோ நேரடியாக கொடுப்பதற்கோ ஓரிரு மணி நேரங்கள் ஆகலாம். ஆக ஓரிரு மணி நேரங்களில் இங்கிருந்து உதாரணமாக சென்னையிலிருந்து டெல்லி, சென்னையிலிருந்து அமிர்த்சர் போகிற இடங்களுக்கு உடனடியாக அனுப்பலாம். இந்த நடைமுறையை அனுப்புவதற்கு குறைந்தபட்சம் 2 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக தான் அனுப்ப முடியும். ஒரு மினிமம் அமௌண்ட்னு இருக்கு. கட்டணங்களை பொறுத்தவரையிலும் 2 லட்சம் முதல் 5 லட்சம் வரை கட்டணம் செலுத்துவதற்கு, அதாவது 2 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை பணம் செலுத்துவதற்கு கட்டணமாக 25 ரூபாய் வசூலிக்கிறார்கள். அதே போல 5 லட்சத்துக்கு மேல் இந்த தொகை இருக்குமே ஆனால் அதற்கு கட்டணம் 50. இது ஆர்டிஜிஎஸ். என்இஎஃப்டி முறையில், நெஃப்ட் முறையில் அனுப்புவதற்கு குறைந்தபட்சம் இவ்வளவுதான் ரூபாய்னு எதுவும் கிடையாது. அதிகபட்சமும் கிடையாது, குறைந்தபட்சம். நீங்க 1000 ரூபாய் கூட அனுப்பலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் அனுப்பலாம். அது ஆர்டிஜிஎஸ் போல அன்றைய தினமே கொடுக்க மாட்டாங்க. இது அன்றைய தினமும் கொடுக்கலாம் அல்லது அடுத்த நாளும் கொடுக்கலாம். அதிகபட்சமா 72 மணி நேரத்துக்கு மேல எடுத்துக்கவே கூடாதுன்றது ஒரு சட்டம். இதுல அதிகபட்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா எதுவும் கிடையாது. கட்டணத்தை பொறுத்தவரையில் 1 லட்சம் ரூபாய் வரை இனமாகவே 1 லட்சம் ரூபாய் வரையில் பணம் அனுப்புவதற்கு எவ்வித கட்டணமும் கிடையாதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். பொதுவா குறிப்பிட்ட தொகையை அனுப்புவதற்கு எந்த முறையில் கட்டணங்கள் குறைவு என்று நேயர் கேட்கிறார். அதை பற்றி சொல்ல வேண்டுமானால் என்இஎஃப்டி முறையில் அனுப்புவதுதான் கட்டணங்கள் குறைவுன்னு சொல்லணும். நம் நேயரின் கேள்விக்கு தெளிவான பதிலை கொடுத்தீங்க. நன்றி திரு கோபாலகிருஷ்ணன். நேயர்களே, சிக்கனம், சேமிப்பு மற்றும் முதலீடு தொடர்பாக உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை எங்களுக்கு எழுதலாம். உங்களது பெயர், தொலைபேசி எண், முகவரி உள்ளிட்ட தகவல்களோடு sss@newgenmedia.in என்ற இமெயில் முகவரியில் புதிய தலைமுறைக்கு எழுதுங்கள். அண்மை செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.